ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே. இன்றைய தினம் சனிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம், என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும், அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்ட என்னென்ன, திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை, வியாபாரம் என அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கடைசி வரைக்கும் முழுமையாக இந்த வீடியோவை பாருங்கள். மேலும் இது வரைக்கும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்களை எல்லாருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே. ஃப்ரெண்ட்ஸ், விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் எவர். நண்பர்களே, இன்றைய தினம் சனிக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி 2023ஆம் வருடங்க சனிக்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருத வருடம் ஆவணி மாதம் 30ஆம் நாள். இன்னைக்கு நமது கடகராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த தினம் ராசி அதிபதி சந்திர பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்துல செவ்வாயுடன் இணைந்து காணப்படுகிறாங்க. ராசியிலேயே சுக்கிர பகவான் இருக்கிறார். 2ஆம் இடத்துல புதன் சூரியன் சேர்க்கை ஏற்பட்டுள்ள நண்பர்களே. 10ஆம் இடத்துல குரு ராகு சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. ஸோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் மனதில் வித்தியாசமான நிறைய சிந்தனைகள் உருவாக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாகவே இன்னைக்கு உங்களுக்கு அமையும் நண்பர்களே. அதிகமான வளர்ச்சி இன்றைய தினம் உங்களுக்கு நிறையவே இருக்கிறது. எனவே இன்றைய தினம் உங்களுக்கு மனதில் கண்டிப்பாக சந்தோஷம் அதிகரிக்கீங்க. இதுவரைக்கும் மனசுல ஒரு திருப்தியில்லாத சூழல் இருந்து வந்திருக்கலாம். அந்த மாதிரியான சூழல் எல்லாமே விலகி மன திருப்தி முழுமையாக அனுபவிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு அமைதி நண்பர்களே. தன்னம்பிக்கை வேற லெவலில் உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகக்கூடிய நல்ல யோகமும் இன்னைக்கு உங்களுக்கு அமைந்திருக்கிறது. எனவே மனதில் தன்னம்பிக்கை பெருகும்போது உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் கண்டிப்பாக வந்து சேரும். காரிய வெற்றிகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்கு நண்பர்களே. இந்த தினம் நீங்கள் சொந்த பந்தங்களாகட்டும், நண்பர்களாகட்டும், உங்க உறவினர்கள், அண்டை வீட்டார் முதற்கொண்டு அனைவருடையுமே இன்னைக்கு கொஞ்சம் நீங்க விட்டு கொடுத்து போறதன் மூலமாக நீங்க கெட்டு போக மாட்டீங்க. இன்னும் விட்டு கொடுத்து போங்க என்ற தினம் அதன் மூலமாக உங்களுக்கு மதிப்பு கூடக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் நீங்கள் பெறுவீங்க நண்பர்களே. அவசரப்படாம நிதானித்து விட்டு கொடுத்து அனுசரித்து போங்க. இன்னைக்கு எல்லா உறவுகளும், நெருக்கமான உறவுகள் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு சூப்பராக நல்ல உதவிகளை செய்து தரக்கூடிய நல்ல வாய்ப்புகள் நீங்கள் பெறுவீங்க நண்பர்களே. இந்த அற்புதமான ஒரு நாள். இந்த தினம் பேச்சு திறமை உங்களுக்கு அதிகரிக்குங்க. இந்த தினம் நீங்கள் பக்குவமாக பேசுவீங்க. அதன் மூலமாக உங்களது காரியங்கள் மற்றும் சிறப்பாக அமைகிறது மட்டும் இல்லாமல் உங்க பேச்சு திறமை மூலமாக உங்களுக்கு பாராட்டுகளும் கிடைக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்கு நண்பர்களே. இப்பொழுது புதிதாக சில எலக்ட்ரானிக் பொருள் மீது உங்களுக்கு ஆசைகள் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளாகவும் அமைகிறது. புதிய எலக்ட்ரானிக் பொருள் வாங்கணும், கெஜெட்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ரொம்ப ஆர்வமாக செயல்படக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு நண்பர்களே. இந்த தினம் உங்களுக்கு வியாபாரத்தில் கொஞ்சம் மத்தியமமான சூழ்நிலை தான் இருக்கு நண்பர்களே. வியாபாரத்தில் கொஞ்சம் உங்களுக்கு சுமாராக இருந்தாலும் உங்களுக்கு குறைவில்லாதவர்களுக்கு தன லாபங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்கு நண்பர்களே. உங்க குழந்தைகளோட அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்க. இன்றைய தினம் உங்க குழந்தைகள் வழியில உங்களுக்கு மகிழ்ச்சியான நல்ல சூழல் அமையக்கூடிய அற்புதமான ஒரு நாள். இன்றைய தினம் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நெருக்கமானவர்கள் எல்லாருமே உங்ககிட்ட அளவுக்கு அதிகமாக நிறைய விஷயங்களை எதிர்பார்க்கறத நீங்க உணரக்கூடிய வாய்ப்புகளும் இந்த தினம் இருக்கு நண்பர்களே. உங்களை சில பேர் அலட்சியப்படுத்தி இருக்கலாம். அப்படி எல்லாம் அலட்சியப்படுத்தி சென்றவர்கள் கூட இப்பொழுது உங்களது உதவியை நாடி வந்து நிற்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. ஏன்னா அதன் மூலமாக உங்களுக்கு மதிப்பு கூடக்கூடிய நல்ல உணர்வுகள் உங்களுக்கு இன்னைக்கு ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க. பழைய பிரச்சனைகள் இப்பொழுது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக குறையக்கூடிய நல்ல உணர்வுகள் இன்றைக்கு உங்களுக்கு ஏற்படும். எனவே பழைய பிரச்சனைகள் தீரக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இன்னைக்கு உருவாகும். இந்த தினம் பண வரவுகள் திருப்திகரமாக அமையக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளாக இருக்கு நண்பர்களே. இந்த தினம் நீங்கள் எந்த விதமான சூழ்நிலையிலையும் நீங்கள் மற்றவங்களை சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக வாக்குறுதியில் அள்ளி வீசிடக்கூடாது நண்பர்களே. இந்த தினம் உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வாக்குறுதிகள் மட்டும்தான் கொடுக்கணும். இதை செஞ்சு தரேன், அதை செஞ்சு தரேன்ட்டு சொல்றது ரொம்ப ஈஸிங்க. ஆனால் அப்படி வாக்குறுதிகள் கொடுக்குறீங்க, கமிட்மெண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா அது எப்படி நீங்கள் செய்து முடிக்க போறீங்க அப்படின்ற பிளான் மனசில் இருக்கணும். ஸோ அப்படி பிளான் இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக வாக்குறுதிகள் கொடுக்கலாம். அது நம்பிக்கையான பிளானாக இருக்கணுங்க. உங்களால் முடியுங்கிற பிராக்டிக்கலான யோசனையோட அந்த நம்பிக்கையான ஒரு பிளானோட நீங்க இருக்கும்போது வாக்குறுதிகளை நீங்கள் தாராளமாக வழங்கலாம். ஏற்கனவே கடன் கொடுத்துட்டு மறுபடியும் கடன் சில பேர் கேட்டுட்டே இருப்பாங்க. அவங்ககிட்ட நீங்க தள்ளி இருக்கிறது நல்லது நண்பர்களே. மறுபடியும் நீங்க கடன் கொடுத்து மாட்டிக்காதீங்க. இப்பொழுது உங்க வீடு பால் காய்ச்சறதுக்கு உகந்த ஒரு நாளாக அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். புதுமனை புகுவிழாவுக்கு சிறப்பாக உகந்த ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு நண்பர்களே. இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்க மனக்குறந்த காதலுடனான காதல் வாழ்க்கையில இன்றைய தினம் ரொமான்டிக்காக நீங்கள் டேட்டுக்கு போகலாங்க. அதன் மூலமாக உங்க உறவு பலப்படக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது. காதல் வாழ்க்கை சிறப்பாக அமையும். ஆனாலும் அவர்கள் மீது நீங்க கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க. உங்க காதலரை நீங்கள் அலட்சியம் செய்வதாக அவர் உணரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால அப்படி நீங்க அது மாதிரியான சூழ்நிலை கிரியேட் பண்ணாமல் இருக்கிறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். உங்க காதலரை நீங்க உதாசீனப்படுத்துறீங்க அப்படின்ற மாதிரியான ஃபீலிங் அவர் வரக்கூடாது. ஸோ அவர்களுக்கான போதுமான நேரம் கொடுத்து அவர்களுக்கு சரியான கவனம் கொடுத்து அவர்கள் மீது நீங்க சிறப்பான பராமரிப்பு அன்பை செலுத்துவது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே. அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். அதன் மூலமாக காதல் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள முடியும். அதை செய்யலைன்னா கொஞ்சம் சிக்கல்கள் ஏற்படலாம் நண்பர்களே. இந்த தினம் உங்களது பிரச்சனைகள் ஏதாவது
வம்பு வழக்குகள் இருந்தது அப்படின்னா அந்த வழக்குகள் சம்பந்தமாக ஆலோசனைகளை பெறுவதற்கு நல்ல வழக்கறிஞர்களை நீங்கள் போய் சந்திக்கலாம். இந்த தினம் அதற்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் இருக்குங்க. அதற்கு உகந்த ஒரு நாளுங்க இன்றைய தினம். இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு புக்கை படிக்கிறது அப்படின்றது உங்களுக்கு அதிகமான ஆனந்தத்தை தரக்கூடிய உணர்வுகளை ஏற்படுத்தி தரும். எனவே இன்றைய தினம் சிறந்த ஒரு புத்தகத்தை படிப்பதன் மூலமாக உங்கள் மனசில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் நண்பர்களே. எனவே இன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக புத்தகங்களை படிப்பது உங்களுக்கு அதிகமான சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும் நண்பர்களே. இன்றைய தினம் மற்றவங்க சந்தோஷப்படுத்துறதுக்காக நீங்கள் அதிகமாக உழைக்கக்கூடாதுங்க. உங்களுடைய தேவைகள் என்னவோ அதையும் நீங்கள் கொஞ்சம் கருத்தில் கொண்டு செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது நான் வேணானே சொல்ல மாட்டேன். ஆனால் உங்களுக்கு தேவைகள் நிறைய இருக்கும்போது நீங்கள் அதை பார்க்காம நீங்கள் மற்றவங்களுக்காக வேலை செஞ்சீங்கன்னா அதில் என்ன அர்த்தம் இருக்கிறது? உங்களை நம்பி இருக்கிறவங்க என்ன ஆவாங்க? அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஸோ உங்களுடைய தேவைகளை முதல்ல நிறைவேற்றிக்கிட்டு அப்புறம் மற்றவங்களுக்கு உதவி செய்வது நல்லது நண்பர்களே. மனசில் வேற லெவலில் தன்னம்பிக்கை இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களால் எல்லாமே இன்னைக்கு செய்து கொடுக்க முடியும். இது வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த திருப்தி இல்லாத சூழ்நிலை எல்லாமே மாறி மன திருப்தி முழுமையாக ஏற்படக்கூடிய அற்புதமான ஒரு நாள் என்ற தினம். இல்லற வாழ்க்கை உங்களுக்கு மகிழ்ச்சியாக அமையும். இல்லற வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே நீங்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. இந்த தினம் உங்களை அலட்சியம் செய்த நபர்கள் கூட உங்களை தேடி வரக்கூடிய அதிர்ஷ்டம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க. அந்த அளவுக்கு கெத்து உங்களுக்கு கூடும். உங்களது இல்லத்தில் திருமணங்கள் நிச்சயமாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இப்பொழுதே சுபகாரிய முயற்சிகளை தாராளமாக நீங்கள் மேற்கொள்ளலாம். காரிய வெற்றிகள் ரொம்ப அதிகமாக இருக்க நண்பர்களே, பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். புதிதாக வண்டி வாகனங்கள் வாங்கணுங்கிற ஆர்வம் இன்னைக்கு உங்களுக்கு பெருகும். அதற்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்கு நண்பர்களே. அன்றைய தினம் வியாபாரத்தில் உங்களுக்கு அதற்கேற்ப தன லாபம் வந்து சேரும். எனவே திருப்தியான தன லாபம் நிறைந்ததாக வியாபார வாழ்க்கையும் அமையும் நண்பர்களே. அலுவலக பணிகள் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக இருக்கிறது. அலுவலக பணிகள் உங்கள் காரிய வெற்றிகள் ரொம்ப அதிகங்க. பக்குவமாக பேசுங்க. உங்களுடைய பேச்சு திறமையின் மூலமாக நீங்கள் காரியங்களை சாதித்துக் கொள்ள முடியும். அற்புதமான ஒரு நாள், மகிழ்ச்சியான ஒரு நாள், பண வரவுகள் மேம்படக்கூடிய ஒரு நாள்ங்க. இந்த தினம் தேவையான உதவிகள் எல்லாமே கிடைக்கும். திருப்தியான ஒரு நாள்ங்க. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்றைய தினம் நமது கடகராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டார்க் எல்லோ கலரை பயன்படுத்தலாங்க. டார்க் எல்லோ கலர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும். மேலும் நம்பர் 8ஆம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைதுங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது கடகராசி என்பவர்கள் யாரெல்லாம் இன்று தினம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் உங்களுக்கு சிந்தனை வளம் பெருகக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க. மனதில் இருக்கக்கூடிய ஒரு திருப்தி இல்லாத சூழ்நிலை எல்லாமே மாறி மன திருப்தி முழுமையாக ஏற்படக்கூடிய ஒரு நாளுங்க. வித்தியாசமா நிறைய ஐடியாக்கள் உங்கள் மனசில் உதயமாகக்கூடிய ஒரு மகிழ்ச்சியும் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிறது. எனவே ஐடியாக்கள் நிறைய கிடைக்கும், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மனசுல திருப்தி ஏற்படக்கூடிய அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். பூசம் நட்சத்திரத்துக்கு வந்தவர்களுக்கு இன்னைக்கு கெத்தான ஒரு நாள் சொல்லலாங்க. வியாபாரத்தில் நல்ல வருமானங்களை நீங்கள் திருப்திகரமாக பெற முடியும். புதிய எலக்ட்ரானிக் கெஜெட்ஸ் வாங்கணும், மின்னணு பொருட்கள் வாங்கணும் அப்படின்றதுல நீங்கள் புதிய ஆர்வம் செலுத்தக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு அமைய நண்பர்களே. எனவே இந்த தினம் அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் உண்டு. புதிய எலக்ட்ரானிக் பொருட்களை வாங்கக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறது நண்பர்களே. இந்த தினம் உங்களுக்கு மனசில் என்ன நினைக்கிறீங்களோ அந்த எண்ணங்கள் பெரும்பாலானவை எளிதில் நிறைவேறக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் இருக்கிறது. எனவே நினைச்சதை ஈஸியாக சாதித்துக் கொள்ளக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மதிப்பான ஒரு நாள் இன்றைய தினம், கெத்தான ஒரு நாள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்னைக்கு கண்டிப்பாக குழந்தைகள் மூலமாக சந்தோஷம் உண்டு. குழந்தைகள் வழியில் உங்களுக்கு அதிகமான மகிழ்ச்சியான சூழல் அமையும். எனவே அந்த சூழலை பயன்படுத்தி கொண்டு குழந்தைகளுடன் அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணால் இன்னைக்கு உங்களுக்கு நல்லதுங்க. இந்த தினம் மனசில் தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கிறதுனால நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணிகிட்டே இருக்கலாம். உங்களுக்கு மேக்ஸிமம் பெரிய காரிய வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது நண்பர்களே. அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். குழந்தைகள் கூட இருங்க. மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையும். தன்னம்பிக்கை மேம்படக்கூடிய ஒரு நாள். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.